Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog கொண்டு நீங்கள்லாம் தம்ப்நெயிலை பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான். இந்த பர்த்டே செலிப்ரேஷன் யார்கிட்ட, எங்கே நடந்த, எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன்வேல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் என்ன வேர் பண்ண போகிறேன்னு சொல்லி அவுட்ஃபிட்டை ஜஸ்ட்டு கிளிம்ஸாக காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டோடே காட்டின இன்னர் வந்து இந்த ஈத் vlog பார்த்தவங்களே தெரியும். அந்த ஈத் அபாயாவுக்கு வந்து மெஷ் பண்ணது தான். அது பலூன் ஸ்டைலில் வரும். அந்த இன்னர் இந்த கோட்டுக்கு நல்லாவே மெச்சாக இருந்தேன். இந்த கோட் ஐ திங்க் நிறைய பேர் கண்டிருப்பீங்க. நான் ஷீனில் தான் வாங்கினேன். ஷீனில் அடிக்கடி வாரம் ஒன்று தான். ரொம்ப நாளாகவே 8 கார்டு போட்டு வச்சு டவுட்டில் தான் இருந்தேன். எப்படி இருக்குமோ, மெட்டீரியல் எப்படி இருக்குமோ, ஸ்டைல் பண்ணது பிறகு எப்படி இருக்குமோ சொல்லி சரி தான் வாங்கி பார்ப்போம் சொல்லி வாங்கி பார்த்தேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ஸ்டைல் பண்ணது பிறகு பாருங்கள் அது ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்தா விளங்காது. ஆல் ஓவர் ஸ்டைல் பண்ணது பிறகு தான் அதோட லுக்கே விளங்குற. அதோட இந்த ஸ்லிப்பர் வந்து ஷீனில் தான் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஸ்லிப்பர் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆல் ஓவர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இந்த அவுட்ஃபிட் வேர் பண்ணது பிறகு. அந்த கோட் வந்து எப்பயும் நாங்கள் வேர் பண்ணுற மாதிரி, எப்பயும் ஹபாயாக்கு வர கோட் மாதிரிலே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக். இதுக்கு பிளாக் கலர் ஷிஃபான் ஷோல் தான் நான் மெஷ் பண்ணது. ஸோ இந்த பர்ஸ் வந்து ஆல்ரெடி ஈதுக்கு வாங்கினது தான். ஆல் ஓவர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் ஏக்கே. உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். Do you hear that? My sanity about to break while everyone I know இந்த is பர்த்டே out. பார்ட்டி வந்து என் ஃப்ரெண்டோட டோட்டருக்கு ஒரு ஈவினிங் 7 o'clock மாதிரி தான் வர சொன்னது. நாங்கள் ஒரு 6:45 கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ டைம் சரியாகிக்கும் அங்கே போய்த்து ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்லி. எவ்வளோ தான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணாலும் இன்றைக்கி வீக் டேஸ் இல்லவே தேவையில்லை. வீக் டேஸில் வந்து ஈவினிங் இந்த ஆஃபீஸ் உடைய டைம் அந்த மாதிரி டைம் சுட்டியும் நல்ல ட்ராஃபிக் ஆகிருந்தது. எப்படியோ ஒரு 7:05 7:10 ஆக்குள்ளே நான் அங்கே போய்த்து ரீச் ஆகிட்டேன். மெக்டொனால்ட்ஸில் தான் இன்றைக்கி இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கி. இப்போ எல்லாம் மோஸ்ட்லி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நான் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, சின்ன ரெஸ்டாரண்ட்டில் கூட வந்து இந்த பார்ட்டி ஹோல்டர்ஸ்லேயே செப்பரேட்டாகவே ஈக்கி. அதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாகவே செப்பரேட்டாக பிளேஸ் எல்லாம் ஈக்கி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிற நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணுற வேலை மட்டும்தான் ஈக்கி. அது வந்து ஒரு விதத்தில் ரொம்ப ஈஸியாகவும் ஈக்கி. இப்போ எல்லாம் மோஸ்ட்லி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஈக்கூடிய ஒன்று தான் இந்த பார்ட்டி ஹோலண்டு. அதே மாதிரி தான் இந்த மெக்டொனால்ட்ஸ்லேயும் வந்து மேலில் வந்து பார்ட்டி ஹோலண்டு ஈக்கி அங்கே தான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தது. நாங்கள் போக்குள்ள வந்து எல்லாருமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கொண்டு. ஸோ நான் போனதோடே வந்து பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணி பர்த்டே கிஃப்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் போய்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி. ஸோ வந்து பார்க்குறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்டை பிடிச்சிக்கொண்டு ஒவ்வொரு வேலை செஞ்சு கொண்டேன். நானும் வந்துட்டேன். என்னால் எது ஏழுமோ அந்த ஹெல்ப்பு செய்வோம்னு சொல்லி. இந்த மாதிரி டைமில் வந்து சேர்ந்து செய்யக்குள்ள வந்து குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். தனியாக செய்ய போனால் மிச்சம் நேரம் செய்யணும். அதனால் வந்து எப்பயுமே இந்த மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, சேர்ந்து செய்யக்குள்ள தான் வந்து அதில் ஒரு என்ன சொல்ல அதில் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும், குயிக்காக வேலையும் முடிஞ்ச மாதிரி. ஸோ எப்பயுமே அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கெதரிங் ஆசையில் எனக்கு இந்த ஒரு விஷயம் எப்பயுமே மைண்டுக்கு வர்றது தான். ஐ திங்க் இது நான் மட்டுமல்ல, ஃபாரின்ல இருக்கிற எல்லாருமே பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்று தான். இது வந்து எத்தனை பேர் ஃபாரின்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க உள்ளமையாக பொய்யான்னு சொல்லி லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டார்ட்டில் இங்கேக்கு வந்த நேரம் ஃபெஸ்ட்டுக்கு வந்த நேரம் எனக்குன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. இந்த லைஃப்பும் புதுசாக இருந்த, இங்கேயும் புதுசாக இருந்த, எல்லாமே புதுசாக இருந்த. எனக்கு இப்போ எப்படின்னு கேட்டேனாக்கா எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஜித்தான்னு சொன்னாலே ஃபெஸ்ட்டுக்கே ஞாபகம் வர என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எனக்கு எல்லாமே இவங்க தான். நல்லது கெட்டது A to Z எதுவாக இருந்தனாலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் சில்ட்ரன்ஸுனுக்கா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் எங்களுக்கு வந்து அவங்களோட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எடுத்தும் போகிறதுக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படின்னு கேட்டோன்னாக்கா நாங்கள் வந்து
வந்து கொஞ்ச நாள் பழகச்சொல்லி எங்களுக்கு விளங்குறேன். ஒரு சிலர் ஒரு நாள்லேயே விளங்கிடியே இவங்களோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கொண்டு போகலுமா இல்லை இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவோமான்னு சொல்லி. பட் நான் வந்து ஸ்டார்ட்லேருந்து பழகி இப்போ நான் வந்து ஜித்தாக்கு வந்து ஒரு 4.5 இயர்ஸுக்கும் இந்த 4.5 இயர்ஸில் அண்டுலேருந்து இன்று வரைக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட தான் நான் வந்து அப்படியே வந்து அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து கொண்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். நான் வந்து எப்பயுமே அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கெதரிங் ஆகிறேன். எனக்கு வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மேய்க்கு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாரும் நான் அண்டுலேருந்து இன்று வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ஒரு எப்படி சொல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோடே வான்னு சொன்னாக்கா அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். பிகாஸ் அவங்களோட கேரக்டர் நல்லா ஆயிக்கு, அவங்களோட பழகத்துக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆகிக்கு. அதனால தான் நான் அண்டுலேருந்து இன்று வரைக்குமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு வரேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதே போல் லைஃப் லாங் இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரிய. ஃபாரின் லைஃப்பில் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து ஈஸியில் கிடைக்கிறல்ல. பிகாஸ் ஒரு சிலரோட கொஞ்ச நாள் பழகச்சிலே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கேரக்டர் வந்து அவங்களோட ஷேப்லாம் பேசிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடிய திரும்ப ஒரு புதிய ஒரு ஃப்ரெண்டோட வந்து கண்டுபிடிச்சி அவங்களோட திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பழகியெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பட் ஃபாரினில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று இருந்தேன்னு சொன்னாக்கா லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எடுத்தும் போதுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்தும் போது ட்ரை பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே எடுத்து போங்க. இது வந்து என்னை வந்து எப்படி சொல்ல நான் வந்து தத்துவம்னு சொல்கிறத விட நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் வந்து திங்க் பண்ணுறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்பயுமே என்னோடய ஈக்கணும்னு சொல்லி யாருக்குமே விட்டு கொடுக்காம அந்த ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் லாங் கொண்டு போகணும்னு சொல்லி தான் யோசனை பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்டையும் சொன்னேன். ஸோ ஃபுல்லாகவே டெக்கரேஷனில் ஹால்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பிங்க்கில் தான். ஈவன் இந்த கேக்கெல்லாம் பிங்கோடு சேர்ந்து வரக்குள்ள வந்து அந்த பிங்க் வந்து தனி அழகு தான். கேர்ள்ஸை பொறுத்தவரையில் பிங்க்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷல். கேர்ள்ஸ் என்றாலே ஃபஸ்ட்டுக்கே மைண்டுக்கு வர்றது என்ன எல்லாருக்கும் பிங்க் கலர் தானே. ஸோ பேசி பேசி கேக் கட்டிங்க முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து கேக்கை கட் பண்ணி சர்வ் பண்ண தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கோ நிற்க. golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் லாஸ்ட்டுக்கு நாங்கள் இருந்தேனாக்கா ஒன்று சேர்ந்தால் டைம் போகிறதே விளங்காது. பேசி பேசி தின்றதுல வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா தின்றது கொஞ்சமாக தாய்க்கும், பேசுகிறது தான் கூட ஆயிக்கும். ஒரு 9 o'clock 9:30 வரையுமே ஒரு அந்த மாதிரி டைம் வரைக்குமே அங்கே தான் இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எல்லாருக்குமே ஹாலிடே. ஸோ இன்றைக்கி வந்து இப்படியே எங்கே சரி போமான்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். யாருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. பிகாஸ் எல்லோரும் ஆஷ்ரா நோம்பு வச்சுருந்தேன். வீட்டில் வந்து நோம்பு திறந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நோம்புன்னு சொன்னாலே அந்த நோம்பு திறந்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் லேட் ஆச்சுல கொஞ்சம் ஃபிட் ஆகுறேன். அதுவும் வந்து இந்த மாதிரி வெளியில் போனாங்க அந்த மாதிரி இல்லை, ரெஸ்ட் எடுக்கலை, அப்படியே கண்டினியூவாகவே நோம்பு திறந்துட்டு அப்படியே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டேன். அதனால் பெருசாக யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. கொஞ்சம் டயர்டாக தான் எல்லோரும் ஃபீல் ஆகிக்கோ வந்தது. ஜென்ஸ் தான் வந்து எங்கள் சரி பாக்கொண்டுக்கு போகணும்னு சொல்லி தான் அப்படியே வந்து பாக்கொண்டுக்கு தான் போனது, வேறு எங்கேயுமே போகலை. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாம் பாக்குகளுக்கு போகிறது நல்லாவே ரேர்ன்ட்டு தான் சொல்லலும். பாக்குகளுக்கு போகிறதா வேணாம்னு சொல்லி தான் போகிறது. பிகாஸ் இப்போ சம்மர் சுட்டியும் டே பை டே அந்த சூடு வந்து கூடிக்கொண்டு போகிறதோலையே குறையுது இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கு எப்படின்னு கேட்டேனாக்கா சூடாக இருந்ததுனால நல்லா காற்றாக இருந்தால் சுட்டி பெருசாக அந்த சூடு வந்து விளங்கலை. நாங்கள் எல்லோரும் ஒரு சைடை பிடிச்சி அப்படியே பேசிக்கொண்டு குட்டீஸ் எல்லாம் ப்ளே ஏரியாவில் ப்ளே பண்ணிக்கொண்டு 12 வரையுமே அங்கே தான் இருந்தது. டைம் போனதே விளங்கலை. ஸோ இந்த மாதிரி தான் போன ஒரு குட்டி ஒரு டே செலிப்ரேஷனோடு சேர்ந்து இந்த டே உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி. ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah see you soon in my next new video. Until then, take care. Bye bye.